ஆகாசவாணி. செய்திகள் வாசிப்பவர் வாணி ஸ்ரீராம். தலைப்புச் செய்திகள். பீகார் முதலமைச்சராக திரு நிதிஷ்குமார் தொடர்ந்து 4வது முறையாக இன்று பதவியேற்றுக் கொண்டார். திறன் வாய்ந்த மனிதவளம் மிக்க மையமாக இந்தியா உருவெடுக்கும் வகையில் உயர்கல்வி நிறுவனங்கள் செயல்பட வேண்டும் என்று குடியரசு துணைத் தலைவர் திரு வெங்கையா நாயுடு கேட்டுக் கொண்டுள்ளார். நாடு முழுவதும் கோவிட்-19 பாதிப்பிலிருந்து குணமடைவோரின் எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. தமிழகத்தில் வரைவு வாக்காளர் பட்டியல் இன்று வெளியிடப்பட்டது. தமிழகத்தில் அடுத்த 24 மணி நேரத்தில் கடலோர மாவட்டங்களில் அநேக இடங்களில் மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இனி விரிவான செய்திகள். பீகார் முதலமைச்சராக திரு நிதிஷ்குமார் தொடர்ந்து 4வது முறையாக இன்று பதவியேற்றுக் கொண்டார். பாட்னாவில் உள்ள ஆளுநர் மாளிகையில் இன்று நடைபெற்ற பதவியேற்பு நிகழ்ச்சியில் ஆளுநர் திரு பகு சௌஹான் அவருக்கு பதவிப் பிரமாணமும் ரகசிய காப்பு பிரமாணமும் செய்து வைத்தார். அவரைத் தொடர்ந்து துணை முதலமைச்சராக திரு தர்கிஷோர் பிரசாத்தும் திருமதி ரேணு தேவியும் பதவியேற்றுக் கொண்டனர். பீகார் சட்டப்பேரவைக்கு நடைபெற்ற தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி 125 இடங்களில் வெற்றி பெற்று அறுதி பெரும்பான்மை பெற்றுள்ளது குறிப்பிடத்தக்கது. இதனிடையே பீகார் முதலமைச்சராக பொறுப்பேற்றுக் கொண்ட திரு நிதிஷ்குமாருக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். டுவிட்டரில் அவர் இன்று விடுத்துள்ள வாழ்த்துச் செய்தியில், மாநிலத்தின் வளர்ச்சிக்காக தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சிகள் ஒன்றிணைந்து பாடுபடும் என்று கூறியுள்ளார். பீகார் மாநில மக்களின் நலன்களுக்காக மத்திய அரசு அனைத்து உதவிகளையும் செய்யும் என்று பிரதமர் உறுதியளித்துள்ளார். திறன் வாய்ந்த மனிதவளம் மிக்க மையமாக இந்தியா உருவெடுக்கும் வகையில் நாட்டில் உள்ள உயர்கல்வி நிறுவனங்கள் முக்கிய பங்காற்ற வேண்டும் என்று குடியரசு துணைத் தலைவர் திரு வெங்கையா நாயுடு கேட்டுக் கொண்டுள்ளார். ஹைதராபாத் பல்கலைக்கழக வளாகத்தில் புதிய கட்டிடம் ஒன்றை இன்று திறந்து வைத்து அவர் உரையாற்றினார். சுயசார்பு இந்தியா இலக்கை எட்டும் வகையில் புதிய கல்விக் கொள்கை அமைந்துள்ளதாக அவர் கூறினார். மகளிருக்கு எதிரான வன்முறை, பாலின பாகுபாடு, படிப்பறிவின்மை போன்ற சமூக பிரச்சினைகளுக்கு தீர்வு காணும் வகையில் செயல்பட மாணவர்களும் இளைஞர்களும் முன்வர வேண்டும் என்று குடியரசு துணைத் தலைவர் திரு வெங்கையா நாயுடு வலியுறுத்தினார். புத்தாக்கம் மற்றும் ஆராய்ச்சிகளுக்கு ஊக்கம் அளிக்கும் வகையில் பாடத்திட்டம் அமைவது இன்றியமையாதது என்றும் கோவிட்-19 தொற்று பல்வேறு வாய்ப்புகளை உருவாக்கியுள்ளது என்றும் அவர் குறிப்பிட்டார். பிரிக்ஸ் உச்சி மாநாடு நாளை தொடங்குகிறது. காணொலி காட்சி மூலம் நடைபெறவுள்ள இந்த மாநாட்டில் பிரதமர் திரு நரேந்திர மோடி கலந்து கொண்டு உரையாற்றுகிறார். ரஷ்யா தலைமையில் நடைபெறவுள்ள இந்த உச்சி மாநாட்டில் பயங்கரவாத எதிர்ப்பு, கோவிட் தொற்று, வர்த்தகம், சுகாதாரம், எரிசக்தி போன்ற பல்வேறு அம்சங்கள் குறித்து விரிவாக விவாதிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அடுத்த பிரிக்ஸ் உச்சி மாநாடு இந்தியா தலைமையில் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. கோவிட்-19 பரவலை கட்டுப்படுத்துவதில் இந்தியா திறன்பட கையாண்டு வருவதாக மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சகமும் இந்தியன் ஸ்கூல் ஆஃப் பிசினஸும் இணைந்து ஏற்பாடு செய்துள்ள நிகழ்ச்சியின் 3வது பகுதியை அவர் இன்று காணொலி காட்சி மூலம் தொடங்கி வைத்து உரையாற்றினார். கோவிட்-19 பரவலை கட்டுப்படுத்தும் வகையில் சுகாதாரத்துறையின் உற்பத்தி திறன் மேம்படுத்தப்பட்டு உள்ளதையும், இக்கட்டான சூழ்நிலைகளை எதிர்கொள்வதற்கான கட்டமைப்பு வசதிகளை திறன்பட கையாண்டதற்கும் அமைச்சர் பாராட்டு தெரிவித்தார். கோவிட்-19 தொற்று தொடக்க நிலையில் போதிய அளவு சுவாச கருவிகள் மற்றும் பாதுகாப்பு கவச உடைகள் இல்லாத நிலை மாறி தற்போது பிற நாடுகளுக்கு உதவிடும் வகையில் சுகாதாரத்துறை வளர்ச்சி கண்டுள்ளதாக திரு ஜெய்சங்கர் கூறினார். மக்கள் அனைவருக்கும் சுகாதாரத்தை காட்டிலும் சிறந்த எதிர்காலம் எதுவும் இல்லை என்று மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் டாக்டர் ஹர்ஷ்வர்தன் தெரிவித்துள்ளார். உலக சுகாதார அமைப்பின் உயர்நிலை குழு கூட்டம் டாக்டர் ஹர்ஷ்வர்தன் தலைமையில் காணொலி காட்சி மூலம் இன்று நடைபெற்றது. சர்வதேச அளவில் மக்களின் சுகாதாரத்தை பேணி பாதுகாக்கும் வகையில் சுகாதார நடைமுறைகள் வலுப்படுத்தப்பட வேண்டியதன் அவசியம் குறித்து அவர் வலியுறுத்தினார். உலக அளவில் அனைத்து நாடுகளும் மனிதாபிமானம் மற்றும் பரஸ்பரம் ஆலோசனைகளை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று அமைச்சர் கேட்டுக் கொண்டார். நாடு முழுவதும் கோவிட்-19 பாதிப்பிலிருந்து குணமடைவோரின் எண்ணிக்கை 93.27% அதிகரித்துள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் 43,000 பேர் கோவிட் தொற்று பாதிப்பிலிருந்து குணமடைந்துள்ளதாக சுகாதாரத்துறை அமைச்சகம் கூறியுள்ளது. 30,548 பேருக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் கோவிட்-19 தொற்று காரணமாக 435 பேர் உயிரிழந்துள்ளனர். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாசவாணியின் செய்தி அறிக்கை.
கோவிட்-19ற்கு எதிரான போரில் நமக்கான 3 கவசங்கள். முகக்கவசம் அணிவோம், தனிநபர் இடைவெளியை கடைபிடிப்போம், கை மற்றும் முக சுத்தம் பராமரிப்போம். தமிழகத்தில் வரைவு வாக்காளர் பட்டியல் இன்று வெளியிடப்பட்டது. இதன்படி மாநிலத்தில் மொத்தம் 6,40,44,358 வாக்காளர்கள் உள்ளனர். 3,01,12,370 ஆண் வாக்காளர்களும் 3,09,25,603 பெண் வாக்காளர்களும் 6,386 மூன்றாம் பாலினத்தவரும் உள்ளனர். மாவட்டந்தோறும் ஆட்சியர்கள் வரைவு வாக்காளர் பட்டியலை வெளியிட்டனர். சென்னை மாவட்டத்தை உள்ளடக்கிய 16 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கான வரைவு வாக்காளர் பட்டியலை மாநகராட்சி ஆணையர் திரு பிரகாஷ் வெளியிட்டார். இன்று முதல் அடுத்த மாதம் 15ஆம் தேதி வரை வாக்காளர் பட்டியலில் தகுதியுள்ள வாக்காளர்கள் தங்களது பெயரை சேர்த்தல், நீக்குதல் மற்றும் திருத்தங்களை மேற்கொள்ளலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கான சிறப்பு முகாம்கள் வரும் 21, 22 ஆகிய தேதிகளிலும் அடுத்த மாதம் 12, 13 ஆகிய தேதிகளிலும் நடைபெறும். இறுதி வாக்காளர் பட்டியல் அடுத்த ஆண்டு ஜனவரி மாதம் 20ஆம் தேதி வெளியிடப்படும் என்று தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. தமிழகத்தில் அடுத்த 24 மணி நேரத்தில் கடலோர மாவட்டங்களில் அநேக இடங்களில் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையத்தின் துணை தலைமை இயக்குநர் திரு பாலச்சந்திரன் தெரிவித்துள்ளார். குமரிக்கடல் முதல் வட தமிழக கடற்கரை வரை வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி நிலவுகிறது. கடந்த 24 மணி நேரத்தில் தமிழகம் மற்றும் புதுவை, காரைக்கால் பகுதிகளில் வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்துள்ளது. அடுத்து வரும் 2 தினங்களுக்கு தமிழகம், புதுவை, காரைக்கால் பகுதிகளில் பெரும்பாலான இடங்களில் மிதமான மழை பெய்யக்கூடும். கனமழை பொறுத்தவரையில் அடுத்து வரும் 24 மணி நேரத்திற்கு புதுச்சேரி, கடலூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை மற்றும் தூத்துக்குடி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமுதல் மிக கனமழையும், விழுப்புரம், தஞ்சாவூர், திருவாரூர், புதுக்கோட்டை, பெரம்பலூர், அரியலூர், மதுரை, ராமநாதபுரம், திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, சிவகங்கை மற்றும் நெல்லை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழையும் பெய்யக்கூடும். சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் இடைவெளி விட்டு மழை தொடரும். சில பகுதிகளில் கனமழையாக இருக்கும். சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் உள்ளிட்ட மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் அதிகபட்சமாக ஸ்ரீபெரும்புதூரில் 18 சென்டிமீட்டரும், காஞ்சிபுரத்தில் 16 சென்டிமீட்டரும் மழை பதிவாகியுள்ளது. தேசிய பத்திரிகையாளர் தினம் இன்று கடைபிடிக்கப்பட்டது. இந்திய பத்திரிகை கவுன்சில் தொடங்கப்பட்டு செயல்பாட்டிற்கு வந்த தினமான நவம்பர் 16ஆம் தேதி ஆண்டுதோறும் பத்திரிகையாளர் தினமாக கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. இந்நாளையொட்டி குடியரசு துணைத் தலைவர் திரு வெங்கையா நாயுடு வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில் ஜனநாயகத்தை வலுப்படுத்துவதில் ஊடகங்கள் முக்கிய பங்கு வகிப்பதாக தெரிவித்துள்ளார். பத்திரிகை சுதந்திரம் ஜனநாயகத்தின் உயிர்நாடி என்று மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு பிரகாஷ் ஜவ்டேகர் குறிப்பிட்டுள்ளார். இந்த தினத்தையொட்டி இந்திய பத்திரிகை கவுன்சில் ஏற்பாடு செய்திருந்த இணைய வழி கருத்தரங்கில் உரையாற்றிய அவர் பத்திரிகை சுதந்திரத்தை பொறுப்புடன் பயன்படுத்த வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். வேளாண் ஆராய்ச்சி பணிகளுக்காக ட்ரோன் எனப்படும் ஆளில்லா குட்டி விமானங்களை பயன்படுத்த நிபந்தனைகளுடன் கூடிய அனுமதியை சர்வதேச பயிர் ஆராய்ச்சி நிறுவனத்திற்கு சிவில் விமான போக்குவரத்து அமைச்சகம் வழங்கியுள்ளது. இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய சிவில் விமான போக்குவரத்து அமைச்சகத்தின் இணைச் செயலாளர் திரு அம்பர் துபே, பயிர் மகசூலை மேம்படுத்தவும், வெட்டுக்கிளிகளின் தாக்குதலை கட்டுப்படுத்தவும், துல்லியமான வேளாண் பணிகளை மேற்கொள்ளும் வகையிலும் இந்த ஆளில்லா குட்டி விமானங்களின் பயன்பாடு முக்கிய பங்காற்றி வருவதாக கூறினார். மின்னணு ஊடகத்துறையில் அந்நிய நேரடி முதலீடுகளை பெற்று இயங்கி வரும் நிறுவனங்கள் அது தொடர்பான விவரங்களை 1 மாத காலத்திற்குள் அரசிடம் சமர்ப்பிக்க வேண்டும் என்று மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சகம் கேட்டுக் கொண்டுள்ளது. இது தொடர்பாக அமைச்சகம் வெளியிட்டுள்ள பொது அறிவிப்பில் செய்தி மற்றும் தகவல்களை இணையதளத்தில் பதிவேற்றம் செய்து வரும் நிறுவனங்கள் 26% வரை அரசு அங்கீகரித்துள்ள வழிமுறைகளில் பெறப்பட்ட அந்நிய நேரடி முதலீடுகள் குறித்த அனைத்து தகவல்களையும் சமர்ப்பிக்க வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பீகார் முதலமைச்சராக திரு நிதிஷ்குமார் தொடர்ந்து 4வது முறையாக இன்று பதவியேற்றுக் கொண்டார். திறன் வாய்ந்த மனிதவளம் மிக்க மையமாக இந்தியா உருவெடுக்கும் வகையில் உயர்கல்வி நிறுவனங்கள் செயல்பட வேண்டும் என்று குடியரசு துணைத் தலைவர் திரு வெங்கையா நாயுடு கேட்டுக் கொண்டுள்ளார். நாடு முழுவதும் கோவிட்-19 பாதிப்பிலிருந்து குணமடைவோரின் எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. தமிழகத்தில் வரைவு வாக்காளர் பட்டியல் இன்று வெளியிடப்பட்டது.
தமிழகத்தில் அடுத்த 24 மணி நேரத்தில் கடலோர மாவட்டங்களில் அநேக இடங்களில் மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. எமது செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள AIR News_ சென்னை என்ற ட்விட்டர் பக்கத்திலும், செய்தி தொகுப்புகளை ஆல் இண்டியா ரேடியோ நியூஸ் சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் அறிந்து கொள்ளலாம். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.